Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்குமே ரமதான் எப்படி போயிட்டு இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராவும் ரொம்ப பரபரப்பாவும் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் போஸ்ட் பண்ணிருந்த லாஸ்ட் வீடியோக்கு நீங்க இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதை பத்தி இன்னும் நிறைய நம்ம பேசலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட ஃபுல் ரொட்டீன் சுஹூர் இஃப்தார் எப்படி போச்சுங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இஃப்தாருக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மாசம் கழிச்சு இந்த ரமதான் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் யூடியூபே ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. நான் லாஸ்டா போட்டு அந்த ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ போடும்போது கூட நம்ம வீடியோலாம் யார் மிஸ் பண்ணிருப்பா, இதெல்லாம் யார் பார்க்க போறாங்க, இவ்வளவு கேப் ஆயிடுச்சு அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் நான் போட்டேன். பட் உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் ரீட் பண்ணும்போது எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுச்சுங்க. அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்திருந்தீங்க. இவ்வளவு பேர் என் வீடியோ மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த கேப் நம்ம விட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கில்ட்டியாவும் ஃபீல் ஆச்சு. என் ஃபேஸ் கூட காமிக்காம யூடியூப் வழியா இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களோட துவாஸ் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நானும் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னைக்கு சஹர்க்குள்ள வேலையை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ரைஸை கழுவி வாஷ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் குக்கர்ல வச்சிருக்கேன். அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிரும். இன்னைக்கு ரைஸ் கூட சாப்பிடுறதுக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் அஹனி கறி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில ஊர்ல இதை குருமா கறின்னு கூட சொல்லுவாங்க. எந்த விதமான மசாலாவும் சேர்க்காம காரத்துக்கு ஜஸ்ட் பச்சை மிளகாய் மட்டுமே வச்சு பண்றது ரொம்பவே கிரீமி அண்ட் ரிச்சா சூப்பரா இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி இன்ஸ்டாகிராம் ரீல்ல போஸ்ட் பண்ணிருந்தேன். நான் கொஞ்சம் நாளாவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறேன். இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐடி கொடுக்குறேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா குக் ஆனதும் ஃபைனலி ஆல்மண்ட் கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 minutes குக் பண்ணி ஆஃப் பண்ணா சூப்பரா எங்க ஊர் ஸ்டைல்ல அஹனி கறி ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்குறதுக்கே என்ன பிரிஞ்சுக்கிட்டு நல்ல ரிச் அண்ட் கிரீமியா சூப்பரா வந்திருந்தது. இப்ப சஹர்க்குள்ள டைம் ஆயிடுச்சு. சோ சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ரைஸ் அண்ட் அஹனி கறி கூட தால் அந்த மாதிரி எதுவுமே குக் பண்ணல. ஜஸ்ட் ரசம் மட்டும் தான் வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு சாப்பிடும் போது எது இருக்குதோ இல்லையோ இந்த ரசம் கண்டிப்பா வேணுங்க. சோ எவ்ரிடே எங்க வீட்டுல ரசம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு எல்லாத்தையும் சூடு பண்ணி டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டு சஹர் சாப்பாடுக்கு ரைஸ் அஹனி கறி அண்ட் ரசம் தான் வச்சிருந்தேன். நாங்களும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு. நோம்போட ஒரு தனி அழகே இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு வந்து சஹர் சாப்பாடு சாப்பிடுறதுதான். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சஹர் சாப்பாடு ரொம்பவே நிறைவா இருந்தது. எவ்வளவு கம்மியா குக் பண்ணாலுமே இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் வந்துடும். ஸோ லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சஹர்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு அப்படியே நாங்களும் போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே லோஹர் பாங்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தொழுகிறது ஓதுறதுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இஃப்தாருக்கு என்ன குக் பண்றதுன்னே நான் யோசிப்பேன். லோஹர் பாங் சொன்னதோடயே தொழுவிட்டு அப்படியே லாங்கா கொஞ்ச நேரம் உட்காந்து ஓதிட்டு அப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலதான் இஃப்தார் வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெண்டு மணிக்கிட்ட கிச்சனுக்குள்ள வந்து என்னோட வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய டிஷஸ் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே கடகடன் பண்ணணும். டெய்லியுமே இருக்கிறதுலயே பெரிய வேலை என்ன தெரியுமா, இந்த கஞ்சி போடுறது தாங்க. நிறைய பேர் அது சிம்பிளா நினைப்பாங்க. பட் எங்க ஊர் ஸ்டைல் கஞ்சி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கறியை குக் பண்ணணும், அப்புறமா அதுல கஞ்சி போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ங்கிறதால கஞ்சி போடுறதே ஒரு பெரிய வேலை தான். நான் டெய்லியுமே நினைப்பேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப லக்கி, பள்ளிவாசல் கஞ்சி டெய்லியும் வீடு தேடி வந்துடும். பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்க தான் செஞ்சு ஆகணும். கஞ்சிக்கு ஊற வச்ச அரிசி, பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பீஸா பாக்கெட்ஸ் பண்றதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுல 1.5 டேபிள்ஸ்பூன் வீட்டு மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சிக்கனை ட்ரையா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக் பண்ண சிக்கன் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி கையாலேயே உருத்தி விட்டு வச்சுக்கிறேன். ஸ்டஃபிங் பண்றதுக்கு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 3 கலர்ஃபுல்லான கேப்சிகம்ஸ் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீஸா பாக்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் கேப்சிகம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டஃபிங் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும்.
ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீளமாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரை குக் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதி ரெட் கேப்சிகம், பாதி கிரீன் கேப்சிகம், 1/2 கப் கார்ன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிஸா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகனோ, கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி நம்ம குக் பண்ணி உதிர்த்து வச்சிருந்த சிக்கனை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா பீஸா ஃப்ளேவர்ல சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டஃபிங் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா, பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லா, செம்ம டெம்ப்டிங்கா இருந்தது. கஞ்சிக்கு ப்ரெஷர் குக்கரில் போட்டு இந்த ரைஸ் நல்லாவே குழஞ்சி வந்திருந்தது. இப்போ இதை பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். பிளெண்ட் பண்ண ரைஸ் கூட குக் பண்ண மட்டன் கறி, தேங்காய் பால், உப்பு, தண்ணி எல்லாமே சேர்த்து நல்ல கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நோம்பு திறக்கிறதுக்கு எது இருக்குதோ இல்லையோ எல்லார் வீட்லையுமே கஞ்சி மஸ்டா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கஞ்சி போடுவாங்க. எங்க ஊர் ஸ்டைல் கஞ்சி இப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கஞ்சி ஒரு 1/2 அன் ஹவருக்கு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பீஸா பாக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு மினி சமோசா ஷீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது பெரிய சமோசா ஷீட்டில் கூட பண்ணலாம், பட் அதை விட மினி பண்ணும்போது இன்னும் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. ஒரு பிளேட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷீட் வச்சுட்டு அப்புறமா கிராஸாக இன்னொரு ஷீட் வச்சுக்கோங்க. நடுவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டஃபிங் அண்ட் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாட்டம் லேயர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் ஃபோல்ட் பண்ணிட்டு அப்பர் லேயர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக லெஃப்ட் சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லேயருக்கும் நடுவில் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வர இந்த எட்ஜஸையும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டா பீஸா பாக்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே கியூட்டாக குட்டி குட்டி பாக்கெட்ஸ் மாதிரி அழகா இருந்தது. இது இந்த இஃப்தாருக்கு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. உங்க கிட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தார் பார்ட்டிஸ்க்குலாம் இது வைக்கும்போது பார்க்கறதுக்கும் டேஸ்ட்லையும் ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த சைட் கஞ்சி நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நெய் சேர்த்து பட்டை, ஏலக்காய், புதினா, ரம்பலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் கஞ்சி உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணா கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிருங்க. எங்க ஊர் ஸ்டைல் கஞ்சி பண்ணும்போது எவ்வளவு நேரம் சிம்லயே வச்சு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வருங்க. நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு முகமது கா ஷர்பத் தான் பண்ண போறேன். அதுக்கு வாட்டர் மெலான் எடுத்துருக்கேன். இந்த ஷர்பத் எப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணனோ அதுல இருந்து இப்ப வர இந்த ஷர்பத் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ரோஸ் அண்ட் வாட்டர் மெலான் ஃபிளேவர் சேரும்போது அந்த டேஸ்டே செம சூப்பரா இருக்கும். வாட்டர் மெலான்ல சீடை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். இப்போ அதுல ரூஹப்சா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரூஹப்சால இருக்கிற இனிப்பு மட்டும் பத்தாது, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவும் சுகர் ஆட் பண்ணிருக்கிறேன். ஃபைனலி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாட்டர்மெலான் பீசஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர்மெலான் பால்ல நல்லா ஊறி வரணும். இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லிங்க்கு வச்சுறேன். இன்னைக்கு டெசர்ட் பண்றதுக்காக என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட் ஃபிர்னி தாங்க பண்ண போறேன். நோம்பு 30 நாள்ல 15 நாளாவது இந்த ஃபிர்னி எங்க வீட்டுல வந்துடும். அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். இதோட டீடைல் ரெசிபியுமே நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போஸ்ட் பண்ணிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்து அதுல ரவை மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். தென் ஒரு பேன்ல மில்க் சேர்த்து பாயில் ஆனதும் அரைச்சு வச்ச நட் சுகர் அண்ட் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவையை உள்ள சேர்த்ததுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே சின்ன சின்ன கப்ஸ்ல ஊத்தி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பாக்குறதுக்கு லிக்விடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆறி வரும்போது நல்லாவே செட் ஆகிரும். ஸ்டவ்ல இருந்து இறக்குனதுமே இமீடியட்டா இதை சின்ன சின்ன பவுல்ஸ்க்கு மாத்தி வச்சுக்கிறேன். இல்லைன்னா இது ரொம்பவே குயிக்கா செட் ஆக ஆரம்பிச்சிடும். டாப்ல கார்னிஷிங்க்கு கட் பண்ண பிஸ்தா வச்சிருக்கிறேன். பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், செம குயிக் அண்ட் ஈஸி அந்த டெசர்ட்டை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஃப்தாருக்கு இன்னொரு டிஷ் பண்ணலான்னு சிக்கன் சீஸ் பால்ஸ் தான் பண்ண போறேன். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுல 5 பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா சிக்கன் ட்ரை ஆகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ட்ரையா குக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸ் எங்க மொத்த ஃபேமிலியோட ஃபேவரட் டிஷ். எல்லா நோம்புக்குமே இது கண்டிப்பா பண்ணிடுவோம். சிக்கன் குக் ஆனது இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறுனதும் இதை நல்ல கையாலேயே உருத்தி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கிராக்கெட்ஸ்க்கு தேவையான ஆனியன் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு கட்லெட்க்கு கட் பண்ற மாதிரி ஆனியனை ரொம்பவே ஃபைனா கட் பண்ணணும். இப்போ ஒரு பேன்ல பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரை குக் பண்ணிக்கிறேன். தென் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன்.
ஆனியன்ல சில்லி பவுடர், கரம் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாஸுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. ஸோ இந்த மல்லி எல்லாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். மல்லி நல்லா ஃபைனா சாப் பண்ணி உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம குக் பண்ண சிக்கனை நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதுல நம்ம வதக்கி வச்சிருந்த ஆனியன் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக நல்லா திக்கா பண்ண ஒயிட் சாஸும் உள்ள சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஃபுல் டீடைல் ரெசிபி ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல போட்டுருக்கிறேன். இது சாப்பிடுறதுக்கு செம்ம சீஸி அண்ட் கிரீமியா இருக்கும். ஒயிட் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கிராக்கெட்ஸ் ஒழுங்கா பிடிக்க வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஈவன் சைஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சு வச்சிருக்கிறேன். இது உள்ள அகைன் சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ண போறோம். அதுக்கு ப்ராசஸ் சீஸை இந்த மாதிரி லாங்கா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பால்குள்ளேயும் இந்த சீஸை உள்ள வச்சு கவர் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. கிராக்கெட்ஸ் பாக்குறதுக்கு இந்த மாதிரி நீளமான ஷேப்ல தான் இருக்கணும். இதே மாதிரியே எல்லா கிராக்கெட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி இதுக்கு ஒரு பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் மைதா மிக்சரும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மைதா மிக்சர்ல கொஞ்சம் ஃபிளேவருக்காக ஆரிகானோ அண்ட் சால்ட் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். கிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் மைதால டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ஃபுல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இஃப்தார் பார்ட்டிஸ்லாம் வைக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கா இருக்கும். அண்ட் கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. இதை இப்படி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சு 1 month வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா பாக்கெட்ஸ் அண்ட் சிக்கன் கிராக்கெட்ஸ் ரெண்டுமே நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டில தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரை பண்றதுக்கு தேவையானது மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இஃப்தாருக்குள்ள எல்லா வேலையுமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். பட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு முக்கியமான வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு. அதுதான் டீ போட்டு வைக்கிறது. என் ஹஸ்பண்ட்க்கு நோம்பு திறக்கும் போது என்னது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா இஞ்சி நல்லா தட்டி போட்டு காரமா டீ வேணும். என்னதான் நம்ம வகை வகையா இஃப்தார் ஸ்நாக்ஸ், டெசர்ட்ஸ், கஞ்சின்னு எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாலும் இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு கப் டீ குடிக்கும் போது தான் நோம்பு திறந்த சாட்டிஸ்பாக்சனே வரும். அதுக்காகவே மெயினா எது பண்றனோ இல்லையோ இந்த டீ கண்டிப்பா போட்டு வச்சிருவேன். அதுவும் நோம்பு டைம்ல மட்டும் டீ போடும்போது எப்பவுமே இந்த ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிப்போம். நல்ல மனமா இருக்கும். டீயும் ஃபிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டேன். இதோட என்னோட எல்லா வேலையுமே முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிக்கும் போது டைமும் சரியா இருந்தது. கொஞ்ச நேரத்துல இஃப்தாருக்கான டைம் ஆயிரும். ஸோ நான் இப்பவே ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே இந்த லாஸ்ட் மினிட்ல பரபரப்பா நின்று ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எப்பவுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா எல்லாமே ஃப்ரை பண்ணி டேபிள் எல்லாமே செட் பண்ணி வச்சிருவேன். அப்பதான் இஃப்தார் டைம்ல நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து துவா கேட்டுட்டே ரிலாக்ஸா நம்ம இஃப்தார் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பீஸா பாக்கெட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே ஆயில்ல சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸும் போட்டு ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸ் இன்னைக்கு பாக்குறதுக்கே நல்ல குண்டு குண்டா சூப்பரா வந்திருந்தது. எல்லா சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனது. இது ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சீஸி கிரீமி ஃபில்லிங்கோட சாப்பிடுறதுக்கு செம்ம எம்மையா இருக்கும். இன்னைக்கு காட்டின பீஸா பாக்கெட்ஸ் அண்ட் இந்த சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸ் ரெண்டுமே மஸ்ட் ட்ரை. ஸோ அடுத்த உங்க வீட்டு இஃப்தார் பார்ட்டியில கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ வீட்டில் உள்ள லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி பாகூர் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரை பண்ணி வச்சிருந்தது எல்லாமே பிளேட்டிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எல்லாமே நின்று குக் பண்ணிட்டு ஃபைனலி இந்த மாதிரி பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணி அது எல்லாமே டேபிள்ல செட் பண்ணி போட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீலா இருக்கும். எல்லாமே நம்மளும் அழகா பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பீஸா பாக்கெட்ஸ் அண்ட் இப்போ இந்த சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸ் ரெண்டையுமே பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த முகமது கா ஷர்பத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே சில்லிங்காக இருந்தது. இப்போ அதையுமே கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கஞ்சிலாம் நல்லா சூடாக குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அதையும் ஹீட் பண்ணி ஃபுல்லாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். மற்ற ஊரில் நோம்பு கஞ்சி ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் எங்கள் ஊர் கறி கஞ்சிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் மட்டனை குக் பண்ணிவிட்டு அதில் கஞ்சி பண்ணுறதால இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும். ரமதான்ல எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த டேபிள் அரேஞ்ச் பண்றது தான். நார்மல் டைம்ல இந்த டேபிள் எம்டியா தான் இருக்கும். பட் ரமதான் டைம்ல ஸ்பெஷலா இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் டேபிள் செட்டப் பண்ணி சாப்பிடுறதே ஒரு தனி அழகு தான். இஃப்தாருக்கு டைம் ரொம்பவே நெருங்கிடுச்சு. ஸோ கடகடன் டேபிள் எல்லாமே செட்டப் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இஃப்தார்க்கான டைம் ஆயிடுச்சு. இப்போ டேபிள்லையும் எல்லாத்தையும் சூப்பரா செட் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டு இஃப்தார் மெனு என்னலான்னு பாத்தீங்கன்னா, எங்க ஒரு ஸ்பெஷல் கறி கஞ்சி, பீஸா பாக்கெட்ஸ், சிக்கன் சீஸ் கிராக்கெட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஃபெர்னி அண்ட் முகமது கா ஷர்பத். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு எங்க வீட்டு இஃப்தார் மெனு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களோட நோன்பு நாங்க நல்லபடியா திறந்தோம். இஃப்தார் நல்லபடியா முடிச்சோம். இந்த ரமதான் ஃபுல்லாவே இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.